கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையினால் கடந்த 6 மாதங்கள் அற்புத விதமாய் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருந்து சுக பல ஜீவன் பாதுகாப்பு கொடுத்து அவர் நடத்தி வந்ததினால்தான் இன்று வரை நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு நாளை கூட பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 1ஆம் தேதி காலை தொடங்குகிற அந்த வார்த்தை அந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதே தலைப்பின் அடிப்படையில் வேத வசனத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து வாழ வேண்டும், தெளிவடைய வேண்டும் என்பதற்காக நாம் அந்த தலைப்பின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறோம். கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் நான் கொடுத்த தலைப்பும் அந்த வாரங்களில் கொடுத்த வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும். இன்று நான் வசனங்களை படிக்கும்போது தியானித்து கொண்டிருக்கும் போது உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது என் கவனம் அதற்குள் சென்றது. இப்போ இந்த வார்த்தைகளை இந்த மாதம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லலாம் உணர்வும் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை. இது வெறும் புத்தகம்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் தப்பான எண்ணம் இருக்கும் சிலருக்கு. இது வெறும் பேப்பர் தானே, யாரோ மனுஷங்க எழுதுனது தானே. தெளிவில்லாத தெரியாத தெய்வத்தை குறித்த பரம்பரை கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாம். உங்கள் பார்வை மாறணும், உங்கள் கண்ணோட்டம் மாறணும், உங்களுடைய சிந்தனைகள் தெளிவடையணும். பரிசுத்த வேதம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல பல முறை சொல்லி இருக்கிறோம். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில விடுதலை தெரியல, ஆசீர்வாதத்தின் வழி தெரியல. எனவே இந்த 1ஆம் தேதி இதை ஒரு குறி சொல்றது போல ஒரு வாக்குத்தத்தமா மட்டும் பிடிச்சுக்கிட்டு இந்த ஆண்டவர் சொன்னாரு, இதை நிறைவேறல, அந்த அர்த்தம் கிடையாது. தேவ வார்த்தையை வேத வசனமாகவே ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் இது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அப்ப இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற கொடுக்கிற வார்த்தை என்ன? 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்ளுவார். அப்ப இதுல உங்களுக்கு அழுத்தமா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும், இதை கேட்கிற கவனிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அதனால இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது. அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இதுல ஒரு பாட்டு கூட இருக்கு, பாடுறாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு. இதை நீங்க ஆங்கிலத்திலையும் படித்து பாருங்க. உங்களை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுவார், ஸ்ட்ராங்கா மாற்றுவார், உங்களை அசையாம காத்து கொள்ளுவார். இத மூல பதத்துல கிரேக்க வார்த்தையில ஸ்டெரிசோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு. இப்ப நான் உங்களுக்கு உச்சரித்தேனே, ஸ்திரப்படுத்துவார்னு அந்த வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசைக்க முடியாதபடி பலமாக ஊன்றி நிலைத்திருத்தல். இந்த எபிரேய பதத்துல, இந்த கிரேக்க பதத்துல உங்களுக்கு சொன்னோம் பாருங்க, அதனுடைய வார்த்தை அசைக்க முடியாதபடி. உங்களை யாரும் அசைக்க முடியாது. பலமுள்ளவர்களாக ஊன்றி நிலைத்திருத்தல். அல்லது ஒரு கட்டிடத்திற்கு வலுவாய் தூண் எப்படி இருக்கோ, ஃபவுண்டேஷன் போட்டு அஸ்திபாரம் போட்டு ஒரு கட்டடத்துக்கு அந்த கம்பிகளால் கட்டி எவ்வளவு அதை போட்டு அதன் மேல கட்டி எழுப்பினால் அவளை ஈஸியா அசைக்க முடியுமா? ஆழமா போட்டு. அதை போல உள்ள வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான்.
ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எவைகளிலிருந்து ஸ்திரப்படுத்துவார்? ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஸ்ட்ராங்கா வைப்பார், அசையாம வைப்பார். சரி, எதிலிருந்து ஸ்திரப்படுத்துவார்? இந்த உச்சரிக்கப்பட்ட வார்த்தை ஒரு 3 காரியம். ஒன்று, உங்கள் விசுவாசம் ஊசலாடாதபடிக்கு விசுவாசத்தில் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நிறைய பேருடைய வாழ்க்கை விசுவாசமே போய் கிடக்கு. ஒரு சின்ன வியாதி வந்துட்டா போதும், ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா போதும், ஏதோ ஒரு வார்த்தை காதுல கேட்டுட்டா போதும், எனக்கும் சரிதான் உங்களுக்கும். ஏன்னா மனசு அப்படிப்பட்டது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலை, தோண்டு போயிடுறோம். ஆனா விசுவாசம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்துல உயிர் ஊசலாடக்கூடாது. விசுவாசத்துல உறுதியா நாம் இருக்கணும். அப்ப அதற்கு ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வேர்கொள்ளும்படி விசுவாசத்துல. ஏன்னா நமக்கு பேரே விசுவாசிங்க. இப்ப விசுவாசிகளுக்கு விசுவாசம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த 7வது மாதத்துல உங்க விசுவாசம் வேர்கொள்ளணும். என்னதான் நடந்தா கூட சரி, ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல விசுவாசத்தில் வேர்கொள்ள வேண்டும். 2வது, எவைகளில் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தின் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். எதுல தெரியுமா? நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வசனத்தில் ஸ்திரப்படுத்துவார், நற்கிரியைகளில் ஸ்திரப்படுத்துவார். அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். நல் வசனம் நமக்கு வேணும். வசனத்தை விட்டுட்டு ஓடக்கூடாது, வீண் கதைகளுக்கு ஓடக்கூடாது, தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய மனநிலை போகக்கூடாது. அழகான வேதம், அருமையான வார்த்தைகள், வசனம் நம்ம கையில தெய்வம் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில நம்முடைய முழு கவனத்தை வைத்து போகும்போது நீங்க அசையாம இருக்க முடியும். நற்கிரியை, நல்லது செய்யணும். இந்த மாதத்தில் நீங்கள் அதுல வளர்ந்து பெருகணும், இதுல கவனம் செலுத்த வேண்டும். அதிலே உங்களை ஸ்திரப்படுத்துவார். 3வது ஒரு காரியம், உங்களை தேவன் எதில் ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னால் தீமையான தாக்குதல்களிலிருந்து உங்களை விலக்கி காத்து ஸ்திரப்படுத்துவார். சொல்லும் போதே புரியுதா? பிசாசு உங்களை விட மாட்டான், உங்க விசுவாசத்தை கெடுப்பான், உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தை எடுப்பான். நீங்க நல்லது பேசாதபடிக்கு, நல்லது செய்யாதபடிக்கு உள்ள நுழைவான், யாரையும் பயன்படுத்துவான். உங்க நம்பிக்கை உடைஞ்சு போயிடும். போன மாதம் போலதான் இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அலசடிப்படுகிற நிலைமை, உயிர் ஊசலாடுகிற நிலைமை, கிறிஸ்தவ வாழ்க்கை தடுமாறுகிற நிலைமைக்கு போகிற தன்மை காணப்படும். ஆனா வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர், நம்புறோம், அவ்வளவுதான். 7வது மாதத்துல அந்த வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தீமையினின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து காத்து கொள்ளுவார். இந்த 3 காரியங்களை யோசிங்க. சரி, இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? அதே வசனத்துல இருக்கு, உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். எனவே இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட வார்த்தையை வைத்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை கொடுப்பார். நீங்க சொல்லணும், இந்த மாதம் என் தேவன் எங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின்படி சபை மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த வார்த்தை வேர்கொள்ளுவதாக அற்புதமா நடத்தும்.
நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.